ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ் அப்படின்ற டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ் அப்படின்ற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு லெக்சர் கொடுத்தேன் போன வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 5 ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம நான் பேசினேன். ஸோ அந்த வீடியோ டெஃபினட்டா பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல அதை பேஸ் பண்ணி சில பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் 1ல ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும். ஸோ என் கோல் ஆஸ் அ டீச்சரா என்னதுன்னா to test the foundational logic of the distance formula before students do any heavy calculations. ஓகேவா? ஸோ இதான் என் கோல் as a teacher. ஓகேவா? as a teacher என்னோட கோல் இதான். as a student உங்களோட கோல் என்னதுன்னா, நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். பாஸ் அ கொஸ்டின், பாஸ் த வீடியோ அண்ட் சால்வ் த கொஸ்டின். ஓகேவா? நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதான் பண்ணணும். நான் மறுபடியும் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் நான் மறுபடியும் சொல்ல தான் போறேன். பாஸ் த வீடியோ அண்ட் தென் சால்வ் த கொஸ்டின் பிஃபோர் வாட்சிங் மை வீடியோ. ஓகேவா? அண்ட் தென் சால்வ் த கொஸ்டின் இண்டிபெண்டன்ட்லி. அதான் ரொம்ப முக்கியம். and then solve the question independently. ஓகேவா? solve the problemனு சொல்லலாம், இல்ல கொஸ்டின்னு சொல்லலாம். ப்ராப்ளம் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் எனி ஹெல்ப்னு அர்த்தம். இண்டிபெண்டன்ட்லி என்ன அர்த்தம்? யார் ஹெல்ப்பும் இல்லாம நீங்களே ட்ரை பண்ணணும். ஸோ ஆன்சர் தப்பா வருதா ரைட்டா வருதா அது வேற விஷயம். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பிராக்டிஸ் எஃபிஷியன்டா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு தான் மெயினா நான் சொல்றேன். அப்பதான் இந்த ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். பிராக்டிஸ் எஃபெக்டிவா இருக்கும், ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரகிளும் நடக்கும். பிராக்டிஸ் வில் பி எஃபெக்டிவ் if you follow that procedure. ஓகேவா? அது ப்ரொசீஜர்னு நினைச்சுக்கலாம், இல்ல அட்வைஸ்னு நினைச்சுக்கலாம். பட் பேசிக்கா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நடக்கும், இது உங்க மைண்ட்ல இது நடக்கும், அதாவது உங்க பிரெயின்ல இது நடக்கும். ஸோ ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரகிள்னு ஒரு விஷயம் நடக்கும். ஓகேவா? இது நடந்தா மட்டும்தான் நீங்க நிறைய கத்துக்க முடியும் எவ்ரி டைம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் நான் இந்த அட்வைஸே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை அழிச்சிடறேன், இதெல்லாம் தேவையில்லை இருந்து. ஸோ ப்ராக்டிஸ் எஃபெக்டிவா இருக்கணும்னா நீங்க என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே தனியா சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அகிலா calculates the distance from library at L. ஸோ L தான் வந்து லைப்ரரியோட கோஆர்டினேட்ஸ் 2,-4. ஸோ டு ஹர் ஹவுஸ் H 7,8. ஸோ லைப்ரரி வந்து L அப்படின்ற லொகேஷன்ல இருக்கு. ஸோ Lோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 2,-4. டு ஹர் ஹவுஸ் H 7,8. ஸோ அகிலா calculates the distance from library to her house using the distance formula root of 7 minus 2 whole square plus 8 minus of minus 4 whole square. Shanmugam calculates the distance from the house back to the library using the distance formula root of 2 minus 7 the whole square plus minus 4 minus 8 the whole square. Will their answers match? Okay, first of all நீங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எழுதிருங்க. ஸோ எல்னு ஒரு பாயிண்ட் இருக்கு 7,-8. இது வந்து லைப்ரரியோட கோஆர்டினேட்ஸ். ஹெச் வந்து ஹவுஸோட கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஹவுஸோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 7,8 கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி ஹெச்சோட. ஓகே, நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லோடது ஆக்சுவலா என்னது 2,-4. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை எடுத்து நான் இங்க எடுத்துட்டேன். ஸோ தப்பா எழுதிருக்கேன். ஸோ இதை இங்க எடுத்து போட்டு இப்போ நான் இங்க தனியா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லோட கோஆர்டினேட்ஸ் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் 2,-4. ஹெச்சோடது 7,8. ஓகேவா? 2,-4. ஸோ 2,-4 ப்ராப்பரா எழுதணும். இங்க 7,+8 போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ கரெக்டா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ். +7, +8, 2,-4. ஓகேவா? ஸோ +7 எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க தெரியாம மைனஸ் எழுதிட்டேன். ஸோ அதை பிளஸ் மாத்திக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ எல்ல இருந்து ஹெச்சுக்கான டிஸ்டன்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்னு இதை x1 y1 அசியூம் பண்ணிக்கோங்க, இதை x2 y2 அசியூம் பண்ணிக்கோங்க. இல்லனா இதை x2 y2 அசியூம் பண்ணிட்டு இதை x1 y1 அசியூம் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு விதமா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது x1 y1 வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இதை x2 y2 வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இதான் நீங்க பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இதை x1 y1 வச்சுக்கிட்டு இதை x2 y2 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ண போறோம். ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square the whole root எடுக்கணும். ஸோ அப்பனா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் L to H கிடைச்சிடும். இல்ல நீங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் H to L சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சிமெட்ரிக் தான். ஓகேவா? ஸோ எல்ல இருந்து ஹெச் போனாலும் ஒண்ணுதான், ஹெச்ல இருந்து எல் போனாலும் ஒண்ணுதான். அது ஒன்மே எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட எப்படி யோசிக்கலாம்னு நீங்க ஒரு லைன்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5,0 இருந்து நீங்க 10,0 டிராவல் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இது ரெண்டுத்துக்கும்? இந்த ரெண்டு பாயிண்ட் ஏபின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏல இருந்து பி போகணும்னா நீங்க 6 யூனிட்ஸ் ரைட் போகணும். பில இருந்து ஏ போனா நீங்க 6 யூனிட்ஸ் லெஃப்ட் போகணும். அவ்வளவுதான். ஸோ 11,0 சாரி, நான் 10,0 தெரியாம சொன்னேன்னு நினைக்கிறேன். 11,0 தான். ஸோ ஏல இருந்து நீங்க பி போனா 6 யூனிட்ஸ் ரைட்ல போகணும். பில இருந்து ஏ போனா 6 யூனிட்ஸ் லெஃப்ட்ல போகணும். பட் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் தான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் த சேம் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எல் டு ஹெச் இஸ் த சேம் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் H to L. பட் அவங்க அது கேட்கல, அவங்க ஃபார்முலா கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. அதான் அதை பத்தி நம்ம பேசுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்ப ஏன் அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டைசெக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்ப x1 y1 கொடுத்தாச்சு, x2 y2 கொடுத்தாச்சு. ஸோ x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square the whole root எடுத்தா என்ன ஆகும் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். ஸோ x2 - x1, ஸோ 7 - 2 the whole square plus y2 - y1, ஸோ 8 minus of -4 the whole square. அவ்வளவுதான்.
8 minus of minus 4 the whole square. ஓகேவா? இதை நீங்க ஹோல் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸோட ஃபார்முலா கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை நம்ம ஹோல் ரூட் எடுக்க போறோம் இப்போ. ஸோ ஹோல் ரூட் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது ஆக்சுவலா கிளிச் வேற இருக்கு லைட்டா. ஓகே, இப்போ இது கிளிச் போயிருச்சு. ஸோ இப்போ இது ஹோல் ரூட் எடுக்கணும் அவ்வளவுதான். ஸோ இது ஹோல் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸோட ஃபார்முலா இதோட மேட்ச் ஆகுது. ஸோ இது கரெக்ட். இது நீங்க கரெக்ட்னு சொல்லிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கரெக்டா தான் அப்ளை பண்ணிருக்காங்க. சப்போஸ் இந்த செகண்ட் கேஸ்ல பாருங்களேன். ஸோ 2 minus 7 the whole square plus minus 4 minus 8 the whole square. இது கரெக்டா இந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா ஆக்சுவலா கரெக்ட் தான். ஏன் இந்த ஃபார்முலா கரெக்ட்னா ஆக்சுவலா அவங்க x1 y1 இதை அசியூம் பண்றதுக்கு பதிலா இதை அசியூம் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. ஸோ சப்போஸ் நீங்க இதை x1 y1 அசியூம் பண்றதுக்கு பதிலா இதை x1 y1 அசியூம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இதை x1 y1 அசியூம் பண்ணிட்டு இதை x2 y2 அசியூம் பண்ணீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அவ்வளவுதான். ஸோ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square the whole root எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 minus 7 the whole square plus minus 4 minus 8 the whole square கிடைக்கும். கரெக்டா? அதான் ஹோல் ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதே லாஜிக் தான். ஸோ பேசிக்கா எதை x1 y1 அசியூம் பண்ணிட்டு எதை x2 y2 அசியூம் பண்றது முக்கியம். பட் ஃபைனல் ஆன்சர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஓகேவா? ஏன் ஃபைனல் ஆன்சர் ஒண்ணு? ஸோ ஃபைனல் ஆன்சர் ஏன் ஒண்ணுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 7 minus 2 the whole square-ம் 2 minus 7 the whole square-ம் ஒண்ணுதான். ஸோ 7 minus 2 5 square. 2 minus 7 minus 5 the whole square. பட் 5 square-ம் minus 5 the whole square ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே ஆன்சர் 25 தான் வரும். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பரை நீங்க ஸ்கொயர் எடுத்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பர் நீங்க ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் சரி, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ -5 into -5 is the same as 5 into 5. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஃபைனலா. ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்களேன். 5 into 5 போட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 25 கிடைக்கும். -5 into -5 போட்டாலும் உங்களுக்கு 25 தான் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் gives you பிளஸ். ஸோ பிளஸ் 25 தான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் டு நெகட்டிவ் இஸ் த சேம் as பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலால இந்த சப்போஸ் நீங்க எல்லை x2 y2 அசியூம் பண்ணிக்கிட்டு h வந்து x1 y1 அசியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். அவ்வளவுதான். பட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆக்சுவலா ரெண்டு பேருமே கரெக்டா தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க. அகிலாவும் கரெக்டா தான் கால்குலேட் பண்ணிருக்கா, சண்முகமும் கரெக்டா தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ வில் தேர் ஆன்சர்ஸ் மேட்ச் அப்படின்ற கேள்விக்கு நீங்க எஸ்ன்னு போட்டுடலாம். அவ்வளவுதான். எஸ், தேர் ஆன்சர்ஸ் வில் டெஃபினெட்லி மேட்ச். நீங்க எஸ்ன்னு போட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து எஸ் தான் வரும். ஸோ இன்ஃபேக்ட் நான் அந்த ஃபார்முலாவை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ x2 minus x1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா 2 minus 7 the whole square கிடைக்கும் இங்க உங்களுக்கு. ஸோ 2 minus 7 the whole square நீங்க எழுதிக்கலாம். 2 minus 7 the whole square. y2 minus y1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? y2 என்னது இதுல? -4. y1 வந்து +8. ஸோ -4 -8 வரும். அவ்வளவுதான். ஸோ பிளஸ் -4 -8 the whole square. அவ்வளவுதான். ஸோ இதை ஹோல் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிடைச்சிரும் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஸோ இது ஹோல் ரூட் எடுங்க. ஸோ இப்போ நான் ஹோல் ரூட் எடுத்தே காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இதை ஹோல் ரூட் எடுத்தீங்கன்னா பார்க்க இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ 2 minus 7 the whole square plus -4 -8 the whole square is equal to b2. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். நான் ரெண்டுமே ஏன் கரெக்ட்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க சப்போஸ் L1 x1 y1 அசியூம் பண்ணிட்டு h வந்து x2 y2 அசியூம் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிடைக்கும். அது அப்படியே ரிவர்ஸ்ல அசியூம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் இந்த சீக்வன்ஸ்ல இருந்து. ஸோ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ் அப்படின்ற சாப்டர்ல அப்படின்ற எக்ஸசைஸ்ல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் தான் நம்ம அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதை மேபி நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம். இந்த ஹோம்ஒர்க்கா வச்சு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இதோட சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.